பொங்கல் வந்தாலே ஜல்லிக்கட்டு வந்துடும். ஜல்லிக்கட்டு வந்தாலே எதனா ஒரு சர்ச்சைகளை கொண்டுட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த வருடத்தில் இந்த வருஷம் என்ன சர்ச்சையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, ஜல்லிக்கட்டில் ஜாதிய தீண்டாமை கடைபிடிக்கப்படுது. சில ஜாதியை சேர்ந்தவங்களும் ஜல்லிக்கட்டு விளையாட விட மாட்டாங்க. சில ஜாதியை சேர்ந்த மாட்டை கூட ஜல்லிக்கட்டில் அவுத்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஜல்லிக்கட்டு வந்து 2015 பீட்டா தடை செஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் இப்போ இருக்க தமிழ் இளைஞர்கள் மற்றும் தமிழ் மக்களுக்கிடையே மிகப்பெரும் அளவில் வரவேற்பை பெற்று மிகப்பெரும் அளவில் விழிப்புணர்வும் பெற்றிருக்காங்க தமிழ் மக்கள். ஸோ இப்போ வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டுல வந்து மாடை அவுத்து விடும்போது ஜாதி பெயரை சொல்லி அவுத்து விடுறாங்க, அதனால நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஜாதி பெயரை சொல்லி அவுத்து விடுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, தமிழ் மரபுல வந்து தலைமுறையா